ஹாய். இந்த வீடியோவும் கன்டினியூஷன் தான். வெள்ளிக்கிழமை வரும். டேட்டு நான் பார்க்கணும். வெள்ளிக்கிழமை ஆனால் வரும். போன வீடியோ 22 நிமிஷம் போச்சு. ஸ்டோரேஜ் பார்த்தா 2.7 GB காமிக்குது. அதனால் இந்த வீடியோவை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நான் முடிச்சிடுறேன். ஓகேவா? சின்ன ஸ்டோரி, ரொம்ப சின்ன ஸ்டோரி. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் நண்டுறான். ஆனால் எங்கள் ஊர் மொழிக தெரியும். இது அப்போடிக்கு அந்த கதை நண்ட அப்போடிக்கு என்னன்னா, எங்கள் வீட்டில் அது ஒரு ஃபைனஸ்ட்டு. நான் 4th படிக்கும்போது நண்டது சுட்டி கொண்டு. எங்கள் அண்ணா அப்போ 9th படிச்சிருப்பான். 9th படிச்சிருப்பான். எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் நான் 4th படித்தேன். இட்ஸ் அ ஃபைன் லீவ் டே. லீவ் தான் அன்றைக்கி. என்ன ஆச்சு? சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், மறுநாள் சண்டே. என்ன ஆச்சு? ஈவினிங், சாட்டர்டே ஈவினிங் எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஃபேமிலியில் யாருக்குன்னு தெரில, சரியா? மாமாவா இல்லாட்டியான்னு தெரில. ஒருத்தவங்களுக்கு இது என்னது உடம்பு சரியில்லை, நாங்கள் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வரோம். அது ஏதோ இது என்னது நார்மல் வார்டு இல்லை ஐசியூவான்னு தெரியல, எங்கேயோ சேர்த்துருக்காங்க. நாங்கள் எங்கள் அப்பா அம்மா பார்க்க போயிருக்காங்க. இது 8th படிக்கிற அவனையும், 8th or 9th படிக்கிற அவனையும், 4th படிக்கிற என்னையும் வீட்டில் தனியாக விட்டு போனாங்க. ஃபஸ்ட் டைம் வீட்டில் தனியாக விட்டு போனாங்க. என்ன ஆச்சு? போயிட்டாங்க. சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு போயிட்டு ஒரு 8 மணி வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நானும் எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணன் அவன் வேலையை பார்த்துருந்தான், நான் என் வேலையை பார்த்துருந்தேன். என்ன பார்த்தேன்? வெளியும் பொம்மையோட வச்சுட்டு விளையாட்டுனா இருந்தேன். பொம்மையை வச்சுட்டு விளையாட்டுருந்தேன். விளையாட்டுருந்து 8 மணி 8:30 இல்லை 9 ஏதோ ஒன்று ஆப்டிமஸ் பிரைம் பொம்மை. யாருக்கும் தெரிலனா டிரான்ஸ்ஃபார்மர் படம் போய் பாருங்கள், செமையாக இருக்கும். எவ்வளோ ஒரு 5 பாட்டு 6 பாட்டு இருக்கும் பாருங்கள். 7 பாட்டு இருக்கும். இது அனிமேஷன் ஒன்று வந்துச்சு, அதையும் சேர்த்து 7 பாட்டு. செமையாக இருக்கும். பெஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன். பார்த்து என்னையே புகழ்வீங்க. அந்த பர்த்தோட பொம்மையை வச்சுக்கிட்டு ஆப்டிமஸ் பிரைம் ஹீரோ, நல்ல கேரக்டர். ஆனால் எனக்கு பம்பிள் பி தான் பிடிக்கும். அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாட்டுனேன். இந்த மாதிரி நான் போக எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நான் தூங்கிட்டேன். பொம்மையை வச்சுட்டு விளையாடும் போது நான் தூங்கிட்டேன். என்ன நடந்ததுன்னே தெரியாது. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியாது. நான் இதுக்கப்புறம் சொன்னாதான் தெரியும். போயிட்டு என்ன பண்ணேன்? தூங்கிட்டேன். எங்கள் அண்ணா அப்போ மீச்சுன்னு தான். இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, எங்கள் அண்ணன் அவனும் தூக்கம் வந்துச்சு போல, ரொம்ப லேட்டானதுனால. அவங்க இப்போ ஒரு 11 வந்துப்பாங்க. சின்ன பசங்க தானே, சீக்கிரமாக அப்படின்னுவோம். எங்கள் அண்ணன் எண்ணெயை எடுத்துக்கிட்டு அப்படியே கட்டலுக்கு நேராக போய் தூக்கிட்டு போட்டான். என்ன பக்கத்தில் அவனும் பட்டுக்கிட்டான். எப்படி? கேட்டை சாத்திட்டான். எங்கள் வீட்டில் மொத்தம் 3 இது தடைகளை அவங்க தாண்டி வர இருந்துச்சு. கேட்டை சாத்திட்டான். வெளி கேட் இருக்கும். வெளி கேட்டா உள்ள வீட்டு டோர் அது டாப்பாக போட்டான். அதுக்கப்புறம் ரூம் கதவு லாக்லாம் போடல, சும்மா சாட்டி வச்சிருந்தான். இந்த 3த்தையும் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டான். லாக் பண்ணி பட்டுட்டான். எங்கள் அப்பா அம்மா 11:30 வராங்க. எங்கள் வீடு இருக்கிறதோ எத்தனாவது ஃப்ளோரு? 2nd ஃப்ளோரில் இருக்குது. என்னால் 5 நிமிஷத்துக்கு மேலே போடு. பரவாயில்ல, எங்கள் அண்ணா லேப்டாப்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போடு எல்லாம். எங்கள் அப்பா அம்மா என்ன 2வது வீட்டில் 2வது ஃப்ளோரா? அதில் விட்டேன். 2வது ஃப்ளோரில் இருக்குது. எங்கள் அப்பா அம்மா வராங்க, ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வராங்க. கதவை தட்டி பார்த்துருக்காங்க. தொடங்கலை. நாங்களாம் உள்ளே தூங்கிட்டுருவோமே, நாங்கள் எப்படி திறப்போம்? காது கேட்கல. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, 3வது ஃப்ளோருக்கு போகிறதுக்கு மேலே 8 மாடி இருக்கும். ஓகேவா? இப்போ கேட்டும் அந்த மாதிரி அட்டாச் ஆகி தான் இருக்கும். 2 ஃப்ளோருக்கும் நடுவில் அட்டாச் ஆகியிருக்கும். ஓகேவா? இப்போ அதுக்கு நடுவில் போகிறதுக்கு மேலே அப்படியே ஏறி சண்டு வழியாக உள்ளே வரலாம். கேட் தாண்டி வந்துடலாம்.
எங்கள் அம்மா அப்படிதான் வந்துட்டாங்க. நாங்கள் இது நிறைய தப்புன்னு அப்போ தான் வருவோம். யாராச்சும் வர லேட் ஆகிடுச்சுன்னா அப்படியே எழுதி பிடிச்சி அப்படி தான் வந்துடும். இப்போ வந்து லாக் போட்டாங்க. அது ஒரு மாதிரி கிரில்லாம் ஆச்சு. இது வந்தாங்க உள்ள. அவங்க வந்து தட்டி பார்த்தாங்க. தொடரவே இல்லை, சத்தம் கேட்கல. அதுக்கப்புறமா எங்கள் அப்பா வந்தார். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். பசங்க கதவு திறக்கல, ஷாக் அடிச்சிட்டு போல. அவங்களே எதையும் பண்ணிட்டாங்க. ஷாக் அடிச்சு ஏதோ ஊங்கிட்டாங்க போல, இல்லை ஏதோ ஆயிருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க அவங்களே. நேரம் போக 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 அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுவாக இருக்குது. இது நிறைய யாருமே கதவு திறக்கல. எங்கள் அப்பா வந்து எங்கள் கீழே தான் எங்கள் சித்தப்பா வீடு, ஓகேவா? அவர்கிட்டேருந்து ஒரு பைப்பாக ஏதோ என்னமோ ஒன்று இரும்பு ராடா ஏதோ ஒன்று எடுத்து தந்தார். டங்கு 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 டங்குன்னு வச்சிருக்காரு. எங்கள் வேற ஒரு இடத்துல எங்கள் பாண்டியில் இருக்கிற, நாங்கள் வந்து வில்லியனூரில் இருக்கோம். பாண்டியில் இருக்கிற எங்கள் மாமா அத்தை ஓடியாராங்க. இங்கே ஓடியாண்டு எங்கள் அம்மாவும் அட்டையும் போட்ட கூச்சல்ல அழுகையில் சுற்றி இருக்கிற 4 மாடலில் 2 மாட வீதி எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. மாட வீடுனா எப்படி, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஓகேவா? அந்த 4 மாட வீதின்னு தட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு கோயிலை சுற்றி இருக்கும். கோயிலோட வாசல் தான் மாட வீதியாக அது ஏதோ சொல்லுவாங்க. அதில் 2 என்னது எங்கள் 2 சைடு இது வந்துச்சு இப்படிக்கா. அதாவது இது ஒன்று வந்துச்சு. ஃபுல்லாகவே வந்துட்டாங்க. ஊரில் வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு பசங்களுக்கு ஷாக் அடிச்சு போச்சுங்க அப்படின்றாங்க. பசங்களுக்கு ஷாக்கா? ஐயோ சின்ன பசங்களாச்சு, எங்க இது இல்லையா, பொறுப்பு இல்லையா அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாவை கேட்குறாங்க. எங்கள் அப்பா டங்கு 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 கேட்டை உடச்சிட்டாரு. கேட்டோட பூட்டை உடச்சிட்டாரு. பூட்டு நல்லா அடி வாங்கியிருக்கு. நான் இது அதுக்கப்புறமா உள்ளே வரும்போது பார்த்தேன். இது என்னது, அதாவது வெளில வரும்போது பார்த்தேன், நல்லா அடி வாங்கியிருக்கு. இது என்னது, கேட்டை திறந்துட்டாங்க. உள்ள இது இருக்கும்ல, என்னது டோரோ இது என்னது மரம் டோரு, ஓகேவா? பின்னாடி ஏரியா அங்கே ஒரு டோரு. அதை விட ரொம்ப ஹார்டு, உடைக்கட்டே முடியாது. ஒரு 10 பேர் சேர்ந்து உடைக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்கு. எங்கள் அப்பா அடிக்கிறாரு. எவ்வளோ மணி நேரம் ஆச்சான்னு தெரியல. ஆனால் எங்கள் கிட்ட அப்ராக்சிமேட்டாக 1 மணி நேரம்னு சொன்னாங்க. டங்குன்னு அடிக்கிறாங்க. தூங்கின்னு இருக்கோம். நாங்கள் தூங்கின்னு தான் இருந்தோம். எங்களுக்கு தூக்கம் தாங்க முக்கியம். அடின்னு அடித்து உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து எங்கள் வீட்டு ஆளில் தான் டிவி இருக்கும். வந்தோடனே ஆள் தான் வீட்டை திறந்து வந்தா. அதெல்லாம் இது அங்கே பசங்களை காணோம். என்னடா இது பசங்களை காணோம். கிச்சனில் போய் பார்த்தாங்க, கிச்சன்லேயும் காணோம். நேராக ரூம் காணாங்க. சுஜி பாப்பா தூங்கிட்டு வாயில் கை வச்சுக்கிட்டு. எங்கள் அண்ணனும் நல்லா தூங்கினான் கொட்டை விட்டு வந்து. ஐயோ ஃபோன் வந்துச்சு. தட்டி எழுப்புனாங்க. ஏபி என்ன ஆச்சு, எதுக்கு எங்களை ஏபி விடுறீங்க? டேய் வெளில போயிட்டு வந்தா எவ்வளோ பிரச்சனை ஆகி என்ன பண்ணுறீங்க, வெளில வாங்க அப்படின்னு தரன்னு நிறுத்திட்டு வந்தாங்க. வெளில வந்து பார்த்தா சொல்லக்கூடாது, இந்தான்னு சொல்கிறேன், யாரோ ஏன் வீட்டில் நிற்கிற மாதிரி நின்றாங்க. யாருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். எங்கள் அப்பா நல்லா கேட்டிருப்பாருங்களா இன்னைக்கு, ஆனால் கேட்கல, பயத்தினால விட்டாரு. சுற்றி ஊருக்காரங்களாம் எங்கள் வீட்டில் தானே இருக்காங்க. அவர் கேட்கல, திட்டாமல் விட்டாரு. நல்ல வேலை திட்டாமல் விட்டாரு. அதுக்கப்புறமா வந்து இது என்ன சொல்கிறாங்க, முழு கடையும் சொல்கிறாங்க, ஏன்டா கேட்டு இது என்ன யாரும் அவங்கள படுக்க சொன்னால் போயின்னு தானே இருக்கோம், இது போயின்னு தானே இருந்தோம், யாரும் அவங்கள அதுக்குள்ளே படுக்க சொன்னான்னு எங்களை கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நான் மட்டும் உட்காந்துன்னா எப்போ தூங்குவேன்னு பார்த்துன்னேன். திருப்பியும் நல்ல தூங்குவோம். ஊரில் இருக்கவங்களாம் பேசிட்டுருக்காங்க எங்கள் அப்பா அம்மா கிட்ட. என்னை எப்படா தூங்க விட்டீங்கன்னு நான் கிடக்கேன் சோஃபாவில் உட்காந்துட்டு. ஒரு நிமிஷம் நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறம் அதெல்லாம் என்ச்சு சொல்கிறாங்க, இந்த நாள்லாம் ஆச்சு பான்ட்டு. ஓ இவ்வளோ தான் ஆச்சா, ஓகே, சிம்பிளஸ்ட் ரியாக்ஷன், வேறு எதுவும் இல்லை. 1 மாதம்
எங்கள் சித்தப்பா கடை வச்சுருப்பார் அப்போ, டீ கடை. அங்கே போயிட்டு நிற்கம் போகிறலாம் பின்னாடி யாராச்சும் வந்து அடிப்பாங்க. நீங்கள் தானே அது 2 பேரும் கடை பூட்டிட்டு தூங்கினது? நாங்கள் தான். ஏன் என்ன அங்கிள்? அவங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களால் அன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமாடா அப்படின்ட்டு. எனக்கு தெரியாதே, நான் தூங்கிட்டேனே. இல்லை இன்னும் டேக்காவே எதுவும் இல்லை. வெளில போயிருந்தா யாரும் தூங்கிட்டாருங்க. இதுதான் டேக்காவே. ஓகேவா? நல்ல டேக்காவே. வீட்டில் யாராச்சும் எல்லாம் போயிருந்தா தூங்கவே தூங்காதீங்க. அதுக்கப்புறம் குடும்ப பேர் மாறிடும். இங்கே நேரெல்லாம் இல்லை, எங்களுக்கு தான் ஆச்சு. பாய் பாய்.